வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆறுமுகம் அண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமங்கஸ் குரூ, இவ்வளோ பெரிய கேஸ்ட், இவ்வளோ பெரிய படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு பெரிய படம். அது ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஆறுமுகம் அண்ணா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் லைக் ட்ரஸ்ட் மீ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார், அவன் ஃப்ளோவில் போட்டு நான் பண்ணட்டும். ஸோ அது ஒரு எடிட்டரா எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ஷாட் இங்கே வரணும், இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேம்ல கட் பண்ணு அப்படின்னு சொல்ற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி உன்னோட சப்ஜெக்ட் கூட பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா. ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க. இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்த எடிட் கிடைச்சிருக்காது. அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல்லா. இல்லாட்டி தப்பு செஞ்சும் போகக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிருச்சா அப்படின்னு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்கிரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு படத்தை எடிட் பண்றேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்துல ஸ்கில்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பத்திலாம் சொல்ல இது தகுதி இல்லை. ஸ்கில்டு. ஆனா சேதுனா எடிட் பண்றப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லயுமே இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்றது அப்படின்றதே தெரியாது. கடைசியில பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொல்லப்பிட்டாங்க, ஓகே அதை வளர்க்கிட்டு மிச்சம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ் ஈஸியாக இருக்கா, ஒரு 2 ஷாட் சொடக்கு அடிச்சுக்கிறா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தான். தென் ருக்மிணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்றப்போ எனக்கு ஐ ஆம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு புதுசா யாரும் வந்திருக்காங்க ஃபுல்லா, ஆனால் செம்மையா நடிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவலி யாரு என்ன கன்னட பேர் கரெக்ட் ஆயிடும் சைடு அந்த மூவி பார்த்தப்ப தென் ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. யூ கில்ட் இட் மேம். சேம் இந்த மூவிலே அதேதான். தி கெமிஸ்ட்ரி ஹஸ் வொர்க்ட் அவுட் சோ வெல். சேதுனாக்கும் ருக்மிணி மேமோட கெமிஸ்ட்ரி ஹஸ் வொர்க்ட் அவுட் சோ வெல். சாங் பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ், ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன், அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனா. அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி, பட் இன் a very good way. I'm saying it's not very easy to pull that, but பாக்குறப்ப நமக்கே ஒரு ரூட் ஆகும், இப்படி பண்றாங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. so you pulled it off very easily sir, it's coming very easily to you. so thank you sir, thank you so much for being with us. and Avinash sir also, அவர் ஒரு டெரர் வில்லன், அது டெர்மினேஷன் KGF ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். so we have done a great job in the movie. Thank you. And the costumes சொல்ல very good job. அந்த கலர் பேலட்ஸ் சினிமாட்டோகிராஃபரோட சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிருவாங்க. ஸோ ப்ளீசிங் டு வாட்ச். செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆல்சோ. அப்புறம் ஜஸ்டின் என்ன, தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் சாங்ஸ். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சாம் சேட்ஸ்னா பிஜிஎம் போட்டிருக்காங்க. பிளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜெல்லவேல், ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வேற யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. ஸோ இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னர், இட்ஸ் அ க்ளீன் கமர்ஷியல் மூவி. ப்ளீஸ் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி. யூ லைக் இட். தேங்க்யூ. ஏஸ்ன்றதுக்கு வந்து என்ன அர்த்தம்? இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. என்ன இந்த படத்து மூலமா என்ன சொல்றீங்க? கதையின் மூலமா ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லல சார். இந்த படத்துல இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட், கமர்ஷியல்ங்கிறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம். பட் இது வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கல. நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன். ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டைன்மெண்ட் சார். நீங்கள் உள்ள கதை இருக்குது, இது நல்லா இருக்கும். என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன், எந்த மெசேஜ் நான் சொல்ல சார். அது வந்து ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட். வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷனல்ஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும். ஆக்ஷனு, இட்ஸ் பியூர் என்டர்டைனர் சார். விஜய் சேது சார், இதுக்கு முன்னாடி சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் விஷயம் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? விடுதலை பாகம் 2 வந்தது சார். என்ன சார் நீங்க எவ்வளோ படம் சார் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து ஓகே சார், இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது கிடைக்க வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால அது எப்படி ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். ஓகே சார், 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார்? இது நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு.
இது எல்லா நாளும் போய் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறது இல்லை. சில நாள் அவங்க மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் சில சமயம் பொறுத்து போயிடும். சில சமயம் நமக்கு பொங்கல் எழுதணும்னு தோணும். சரி ஓகே எல்லாம் பொறுத்து பொங்கல் எழுதலாம்னு தோணும். அது அந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தருடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அதுதான் சார். எனக்கு ஏன் சார் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். விஜய் சார் சார் சரிங்க நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி. எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது, நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம், பிடிக்காது அப்படிங்க. நிச்சயமா நிஜத்தில் சொல்ல மாட்டேங்க யாரை பிடிக்காதுங்கிறாங்க. ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இந்த படத்தில் அவங்க கூட நடிச்ச கேரக்டர்ல கேரக்டரா யாரை பிடிக்குது? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார். ஒரு கவிதை சொன்னேன். அதாவது ஹீரோக்கு ஹீரோ வரணும் தெரியாது சார். அதில் வந்து அவரை பிடிக்கணும் எப்படி சொல்றாங்க, அவினாஷ் நம்ம ரொமான்டிக் இல்லை நீ எப்படி பிடிக்கல எப்படி சொல்றதுனால வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. வாழ்க்கையில அது சார் பிரச்சனை இல்லைன்னு சார் வாழ்க்கை நகர்த்துது. அதுக்கு ஸோ அதனால பிடிக்கலாம் அப்படி யாரும் இல்லை சார். ரெண்டு பேருக்கும் டைரக்டருக்கும் கேள்வி சார். இந்த ஏசுங்கிறது சீட்டாட்டத்துல ரொம்ப முக்கியத்துவம் இந்த காடும் ஒண்ணுமே இல்லாத காடும் படத்துல அந்த மாதிரி கேரக்டர் எடுத்திருக்கீங்க. ஆமா ஒண்ணுமே இல்லாத முக்கியமான மாறான் சார். சார் ஒரு விஷயம் ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் நான் நடிச்சிருக்கேன். அதனால வந்து சார் படத்தோடைய கதைக்கும் வந்து மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் எடுக்கணும் எடுத்திருக்கீங்களா இல்லை கதையை வந்து இல்லை சார், இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில நடக்கணும் அப்படின்னு விஷயம். இப்போ மலேசியாவிலேயே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க இப்போ நம்ம இப்போ தாய்லாண்டில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது, ரொம்ப இதுவாக கிடையாது, அங்கேயே இருக்கிற மக்கள். ஸோ நம்ம தமிழ்நாடுங்க வாழ்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதனால மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணோம் சார். சார் அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரு. அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா? அதான் சார் இந்த படத்துல சொல்றோம். அடையாளத்தை அழிச்சிட்டு போகல சார். இந்த பழைய அடையாளம் வேணும், நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல, நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவரு. அந்த படத்துக்கு பப்ளு பிரசாத் தேர்ந்தெடுத்தீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சொல்லும் போது சொன்னாரு ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ணு சார். அப்புறம் ஆமா ஜிம் போனேன். ஆமா சார். யாருமே சார் சத்தியம் பண்ண நிறைய வெயிட் லாஸ் இருக்கு, அது பார்த்த உடனே தெரிஞ்சது சார். ஆமா சார். அதனாலதான் எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. அதனால வந்து அது வேணும்னு சொல்லி தவிர்க்க முயற்சி பண்ணுவேன். ஒரு 70% ஜெயிச்சிருக்கேன் முயற்சியில. 30% தோத்து பண்ணுறது சாப்பிடலாம் சார். இவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்றதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார். செக் பண்ண டிப்ரெஸ் பண்ண சார். அதனால அது சார் எனக்கு பார்க்கறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்கறதோட சரி சார். மற்றபடி நறுமணத்திலும் இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சது, திரும்ப ஸ்டேபிளாக எனக்கு இருந்ததில்லை. இப்போதான் வந்து சில விஷயம் அதை புரியுது. அதாவது என்னன்னா நம்மளா தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்கு, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்கு. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு சில விஷயங்களை பண்றேன், அவ்வளோ. அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா மேலே வந்து ஒரு தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது. அப்படின்னா ஒரு உடம்பும் ஒரு தனியாக உடம்பு தான். அதனால அதுக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார். டேரக்டர் சார், இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காமல் ரொம்ப நினைவு இருந்தாங்க. ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு படுத்தி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சீங்க? அந்த மாதிரி ஏன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார்? அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார். அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு. அப்போ ஆடிஷன் பண்ணையில் சார் அவர் ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார். அப்போ எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார். அப்போ பார்க்கையில் இவர் கிராஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட். எப்படின்னா எந்த அளவுக்குன்னா அவங்க வர்றாரு
வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ டைரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போனோம். அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோன்னா, சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவரே எழுதினார் உட்காந்து. எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வேகமாக கீழே ஓடி போய் ஒரு அந்த ₹2 ஜெல்லு கிடைக்கும். அப்போது 12 ரூபாயாது சரி ₹12 ஜெல்லு இருக்கும். அது அந்த ₹12 ஜெல்லு வாங்கிட்டு வந்து, எனக்கு விலை தெரில அப்போ, வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் இருந்து அந்த உள்ளே போயிட்டு ஒரு இதில் ஃபுல்லாக ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லெல்லாம் போட்டு. பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அந்த ஆர்வம் அது தெரில, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில்னு நினைக்கிறேன். அப்போ நடிக்கையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ யூனிட்டில் எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் நடிக்கையில். அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். Mr. Vijay Sethupathi. சொல்லுங்க சார். Yeah. Love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. You've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to some countries when you take out time for your vacations? Mr. Vijay, yes. மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க, ரொம்ப அழகான நாடு. நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இது ரிட்டைர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. முதல் ஒரு நாள் அந்த நேரம் ஊரே அமைதியாக இருக்கு. ஹெட்மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊர். ஆனால் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அதாவது அந்த ஊர் ஈப்போ சரி, டைப்பிங் போனோம் நாங்கள். அந்த ஊர் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆமாம் கொலாசை பார்த்தாவா, ஓகே, அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மக்கள் ரொம்ப அன்பா இருந்தாங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க. அப்போ நம்ம மொழியோட நம்ம மொழி பேசுவோம், நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன வந்து ஒரு வெளியூர்ல இருக்க ஒரு ஃபீல் இருக்காது. ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிரச்சனை. சைனா மார்க்கெட்லாம் போனோம், நாங்கள் நிறைய ரோட்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை, யாரும் தொந்தரவு நினைச்சதில்லை. இந்த கோலசை பத்தா வீடு இருந்து அங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி, மீனவங்க கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வெரி கோஆப்ரேட், ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேள்வி கொஞ்சம் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலையும் டைப்பிங்ல ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. கேள்வி பிடிச்சிருந்தது, பட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோ ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம். இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டேன், உள்ள ஒரு ஃபாரஸ்ட்ல ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு. நாங்கள் எக்கோ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு 4 days இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்குது. நான் ஒரு லொக்கேஷன் போகும்போது அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுறதோ இல்லை, எந்த நாடோ எது வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் விட்டுட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறதோட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல. அங்கே லைஃபாக என்ன இருக்கோ, மார்க்கெட், ரோட்ஸ், சைனீஸ் பிளேசஸ், இந்தியா, லிட்டில் இந்தியா, இந்த மாதிரியான. அப்புறம் முருகன் கோயிலும் 20 ஹவரும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் சார், இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால அது ரொம்ப மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி டைரக்டர் சார் கேட்டேன், லக்கி பாஸ்கர் மாதிரியே தீம்லாம் இருக்கு, ஸோ அதை பேஸ்டா ஏதோ ஸ்டோரி இருக்குமா? இல்லை சார், லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். லக்கி பாஸ்கர் வந்து ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார். பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கர். ஹீரோயின் மேம், அதான் நீங்கள் வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார். நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுனீங்க.
படத்தில் வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா? இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ 30% தமிழ் தான், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் தங்கிலீஷ். பட் லைக் ஐ வாஸ் சேயிங், ஷூட் டைமிங்கில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் 100 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ. பட் எவ்ரி ஒன் ஃப்ரம் விஜய் சார், ஆரு சார், எவ்ரி ஒன் சாட் வித் மீ. கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன்ட் நோ வேர் டு புட் த பாசஸ், எம்பசிஸ் எங்கே வரணும் தெரியாது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐ காட் 30% பிகாஸ் ஆஃப் இஸ். ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி 50-60% ஒன் டே. இல்லை ஃபஸ்ட்டு படம் விஜய் அண்ணாவோட எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைனப்பில் எவ்வளோ படம் இருக்குது? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிறையா படம் உங்களுக்கு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பர்டிகுலராக கேட்குங்க. ஸோ உங்கள் முதல் கொஸ்டின், ஒர்க்கிங் வித் விஜய் சார் வாஸ் அமேசிங். I have always admired his work, and the audience member and what we see, obviously that I have always had great admiration for. But in the shooting process, I got to see a little bit of how sir approaches a character, how he uses improvisation. ஒரு லைன்ல எப்படி சொல்லணும், எப்படி அது பிரேக்கப் பண்ணிட்டா அது மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஹவு யூ கேன் கெட் ஆல் தோஸ் ஸ்மாலர் நியூஆன்சஸ். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இட் வாஸ் லைக் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி. விஜய் சார், இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா? சொல்லுங்கள். மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது, எனக்கு தெரியாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி சார். யார் நாகராஜா? இந்த மாதிரி நான் கேள்வி கேள்வி முடியும். இல்லை, அது ஆக்சுவலாக இந்த சீன் அது வச்சோமே என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டோமே, அது யோகா சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு பேரும் சேர்த்து சொன்னார். அது படத்தில் இருக்குன்னு இருக்கா? அவர் சொன்னார், இல்லை இவர மாதிரி வீட்டில் அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. 3 பேர் சொன்னாரா? 3 பேர் சொன்னார். அவர் டைமிங் அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே தானே? வேற கேள்வி இருக்காங்க சார். சார் எப்படி பார்க்குறாங்க அவரு? சரி, ஒரு விஷயம் இருக்குன்னு ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டவா? அப்புறம் யோசிச்சுக்கிறியா? ஓகே. இல்லை சார், கேள்வி இந்த ஒரு கேள்வி வந்துருச்சு சார். சார் எல்லாம் மைக் வச்சுட்டு இருக்கா சார். மியூசிக் டைரக்டர் சார், ஒரு படத்துல வந்து பாட்டு இருக்கும் போதும் வீடுக்காரும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இளையராஜா பிஸியாக இருக்கணும், 5 படம் 6 படம் வந்து அவர் தான் பண்ணுவார். ஆர்ஆருக்கு மட்டும் வெளியில இல்லை சார், இன்னைக்கு ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட இதை வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே, அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை, வேறு எதுவும் இல்லை. விஜய் ப்ரோ, பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையா 3, 4, 5, 6, 7 படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போதான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? ப்ரோ என்ன ப்ரோ ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ? ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ? நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதுதான் யோசிச்சு பாருங்க ப்ரோ. லிஸ்ட்ல எழுதி போட்டு இது எல்லாரும் சாட்சி இல்லை, எல்லாரும் சாட்சி. அதனால வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாம போறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணி முன்னாடி சொன்ன போது தான் அது என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இது நானும் ஃபிக்ஸ் பண்றேன் இல்லை, என் ப்ரொஃபஷனல் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சில படங்களை வந்து நல்ல நாள் பார்க்கறது இல்லை, தள்ளி போடுறதுக்கு தான் ஒரு சாய்ஸ். அது அப்படி தெரிஞ்சு வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமா என்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸ் ஆனால் ப்ரொஃபஷனல் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. விஜய் சார், நீங்க இந்த வர்ணன் படத்தை பத்தி பேசுனீங்க, அவர் ஹெல்ப் பண்ணாரு. அது வந்து எப்பதான் இந்த படம் நடுவுல பக்கத்துக்கான சொன்னீங்க, நன்றியை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க நிறைய இருக்கு, தயாரிப்பாளருக்கு, நடிகர்களுக்கு,
கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க. அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா? அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு இன்டர்வியூ கேள்வி கேட்டாங்க, மற்றவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. சரியா தெரியல, நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் இது. மற்றபடி சரி, அதுக்காக இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நாளைக்கு வந்துடலாம், இவனை வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சு பண்றது. அந்த நேரத்துல தன்னுடைய தொழிலுக்கு சரியான எதுவோ அதை அவர் செஞ்சாரு இல்லையா, இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனா அந்த பலனை அடைஞ்சவன் நான், என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்கு. நான் அதை திருப்பி செலுத்துறதுக்கு காலம் எனக்கு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணா பண்ணலாம் ஆறுமுகத்தோடும் பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கவலை எல்லாம் இருக்கு, இது சரியா பண்ணணும்னு நினைச்சு அந்த காலம் அந்த தொழிலுக்கான நியாயங்களை தராசில வச்சுதான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம் வெளியே இது கிடையாது. பட் ஆனா எனக்கு அந்த தேதிக்கு அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச. ஆனா அது எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம வேலை விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடய அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல காலம் சரியா கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் உங்களுக்கு ஓகே நீங்க இங்க எடுத்துருக்கீங்க, ஓகே இதுக்கு 2 சீட்டுக்கு நான் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமா இருக்கலாம். நம்ம இப்ப நீங்களோ நானோ இங்க இருக்க எல்லாருமே சாதாரண வாழ்ந்து நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதா ஒரு வேலை செஞ்சிருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நோயாளிகள் படத்தோட கதையை போலதான். அரவிந்த் ஃபேமிலி ஒரு சைக்கிளை பொறுத்துட்டு போனதுல ஒரு குடும்பம் எவ்வளவு பெருசா தாட்டுக்கு கட்டிக்கு போச்சுங்கிறது இல்லையா. அவன் கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில முன்னேறிப்பா அப்படின்னு கொடுக்கல. பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறணுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம். அதே போலதான் பெறுகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம வரந்துதான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது, அது ஒண்ணு இருக்குது. அது இன்னும் என்னை அதான் சொன்னாங்க உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது. ஸோ அதுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டுருக்குன்னு சொல்லுவேன். இன்னொன்னா நடக்கலாம், எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அது வேற ஒரு சம்பத்தினால் நிகழ்வது. நான் துபாய் போது என்னோட பாஸ் சொன்னாரு, உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது 2 உடம்புக்கான சண்டை இல்லை, ஒரு விஷயத்தை பத்தின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வரலாம். பட் ஆனா அவரால் நான் பெற்ற பலன், என் வாழ்க்கையில் இருந்த மாற்றங்கள் யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்யறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளா அவர் பார்க்குறேன். ஓகே இந்த வேலை இவர் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் பார்க்குறேன் சார். நன்றி சார். சார் உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான். ஆமா, இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லை உங்களை. இந்த பிரஸ் மீட்டுக்கு இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல. கண்ணாடி பாருங்க. மிஸ்கினுக்கு போட்டியா கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துல போட்டியா போடுறோம் சார். அவங்க கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால அவரோட வேலை செஞ்சிருக்கேன். மிஸ்கின் அவர்களோட மூளை எப்படி எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோ நிற்கும்போது என் கண்ணு ட்ரை ஆயிடுச்சு சார். அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் சைட், அது என்ன பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் சொல்லுவாங்க. அதனால அது போட வேண்டியது. இப்போ பிரஸ்க்கு வரும்போது 2 மணி நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆயிடுது. அதனாலதான் சார், வேற மற்றபடி கண்ணு நல்லாவே இருக்கு சார். நல்லா இருக்கு சார். மிஸ்கின் சாருக்கு போட்டு எப்போ சார் டைரக்டர் ஆக போறீங்க? என்ன வருஷம் சார்? நான் போட்டி போடுறேன் சார். மிஸ்கின் சார் போட்டி போடுறேன் சொல்லுங்க சார். எனக்கும் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்துக்கு ஒருத்தவங்க படிக்கிற பொறுத்தவங்கலாம் தெரியுது. அவ்வளவு படிக்கிற ஒரு ஆளு. நீங்க அவர்கிட்ட எந்த விஷயம்னா கேளுங்க, யாரும் கேளுங்க. ரொம்ப ஆத்மாத்தான் சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன். மறக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியரா, ரொம்ப ஆழமா, ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டு போறேன். ரசிகனா இருந்துட்டு போயிடுறேனே. அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன், தம்பியா இருக்கிறேன். என்னை கண்ணமான்னு செல்லமா கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போறேன். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை ரசிச்சு கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவரே சார் இப்ப சமுதாயம் சார் சொன்னார்ல, அவரு நிஜமாவே சினிமா அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கிற ஒரு மனுஷன். அவர் பேசுறதுக்கு மட்டும் புரிஞ்சுக்கப்படலாம் இல்லையே, அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரும் இறக்கி பேசுறது எண்ணமே இருக்காது. ஏன்னா
என்னுடைய படத்தை வர இன்னைக்கு உட்காந்து பேசணும் என்னன்னா எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு. நாங்கள் பேசுறோம். சம்மந்தங்களா ஒருத்தர் படத்தை இங்கிருந்து போய் மணிவண்ணன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதுல. தேங்க்யூ. வணக்கம். The very first time I was approached for the movie when Armugam sir called me and he said, sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Sethupathi sir. I said, it has Vijay Sethupathi sir, it has Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, yes. And then it was decided yes within inside, but I held myself and Koncham, I held my emotions and I said, sir, can I know what I'm doing in the movie? And at first I thought I'm doing a cameo, but then it was a full-fledged antagonist character. God does answer your prayers. So thank you, Armugam sir, for this wonderful opportunity, and I'm truly grateful.